பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம், அந்த ஈக்குவேஷனோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் உங்களோட 16 மார்க் கொஸ்டின். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். இது தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த சம் வந்தாலும் நம்ம மார்க் ஈஸியாக ஸ்கோப் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ இதான் ஒரு 16 மார்க் கொஸ்டின். டேரெக்டாக 16 மார்க் இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதல்ல எனக்கு விஷயம் டெஃபினிஷன் தெரிஞ்சால் தான் நான் சம்குள்ளே வர முடியும். ஸோ இப்போ பாருங்கள், a homogeneous polynomial of the second degree any number of variables is called a quadratic form. குவாட்ரட்டிக் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஹோமோஜினியஸ் அப்படின்னா டிகிரி சேமாக இருக்கும். ஓகேவா? அது எது வேணா இருக்கலாம். 2ஆக இருந்தால் எல்லாத்துலேயுமே 2ஆ டிகிரியாக இருக்கும். 3ஆக இருந்தால் எல்லாமே 3ஆக இருக்கும். அதுதான் ஹோமோஜினியஸ் பாலினாமியல் அப்படிங்கிறது. இங்கே எல்லாமே எந்த டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? செகண்ட் டிகிரி. ஸோ டிகிரி இஸ் 2ஆக இருக்கும். எந்த வேரியபிள்ஸ் வேணா இருக்கலாம், ஆனால் டிகிரி 2ஆக தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிறது தான் குவாட்ரட்டிக் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர். இங்கே x1 x2 ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கா? இங்கேயும் பவர் 1, இங்கேயும் பவர் 1. 1 + 1 என்ன? 2 தான். அது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் 1, இங்கேயும் 1. 1 + 1 2. இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ 1 + 1 2. அப்போ எல்லாத்தோட டிகிரி என்னவா இருக்குது? 2ஆக இருக்குது. தட் மீனிங் இஸ் ஹோமோஜினியஸ் பாலினாமியல். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே 3 வேரியபிள் இருக்குது. x1 x2 x3ங்கிற 3 வேரியபிள். அதனால 3 வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ நான் நோட் கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டினுக்கு தேவையானதை நான் இம்பார்ட்டண்டாக நோட் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா த மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் டு குவாட்ரட்டிக் ஃபார்ம். இப்போ என்னன்னா கொஸ்டினில் குவாட்ரட்டிக் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் பண்ணால் மேட்ரிக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி ஈக்குவேஷன்லேருந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எப்படி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறது மேடம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல 1 2 3ன்னு போட்டுக்கோ. ஓகேவா? எத்தனை ரோ இருக்கும்? 3 ரோ இருக்கும். எத்தனை காலம் இருக்கும்? 3 காலம். கொஷின் பேப்பரில் XYZனா XYZன்னு போட்டுக்கோ. கொஷின் பேப்பரில் x1 x2 x3னா x1 x2 x3ன்னு போட்டுக்கோ. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிற விஷயம். ஓகேவா? ஸோ 3 ரோ 3 காலம். ஸோ 1 2 3 போட்டுக்கோ. கொஷின் பேப்பரில் XYZ இருந்தால் XYZ போட்டுக்கோ. கொஷின் பேப்பரில் x1 x2 x3 இருந்தால் x1 x2 x3. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நீ வேறு ஒன்றுமே குழப்பிக்காத. ஓகேவா? சரி, இப்போ பாரு. இப்போ இது என்னது? நான் என்ன போட்டிருக்கேன்? இங்கே டயகனல் எதுக்குமே 1/2 வரல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் அப்படி தானே போட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது ஆக்சுவலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வரணும். ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் ஸ்கொயர். ஓகேவா? இது எந்த வேரியபிள் இருந்தாலும் ஸ்கொயரில் தான் வரணும். அப்போ இந்த டயகனல் பாரு, எதுலேயுமே 1/2 வரல. மற்ற எல்லாத்துலேயும் 1/2 கோஎஃபிஷியன்ட் எல்லாத்துலேயுமே கோஎஃபிஷியன்ட் இருக்குது. டயகனலில் 1/2 வரல. மற்ற எல்லாத்துலேயுமே 1/2 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இது எந்த ரோவில் எந்த காலம்? ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 வந்திருக்கா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அதை தான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இது எந்த ரோ எந்த காலம்? செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 வந்திருக்கா? ஒய். அதனால ஒய் ஸ்கொயர். அடுத்தது இது எந்த ரோ எந்த காலம்? தேர்ட் ரோ தேர்ட் காலம். அதாவது மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறது. தேர்ட் ரோவில் தேர்ட் காலம் இசட் ஸ்கொயர். அதுதான். சப்போஸ் கொஷின் பேப்பரில் ஏன் மேடம் நான் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, கொஷின் பேப்பரில் x1 x2 x3னா இங்கே என்ன போடணும்? x1 ஸ்கொயர். இங்கே என்ன போடணும்? x2 ஸ்கொயர். இங்கே என்ன போடணும்? x3 ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ கவனி. இப்போ நான் ஃபஸ்ட்டு டயகனல் எல்லாம் முடிச்சிட்டேன். இது எந்த ரோ? நீனே பாரு. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். அப்போ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். இது என்ன? XY தானே? அதனால இங்கே XY. அவ்வளோதான். இது எந்த ரோ? ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம். அதானே இது? ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலம். பாரு, ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ என்ன வரும்? XZ. அதனால தான் இங்கே XZ. அவ்வளோதான். 1 2 3 போடுற, XYZ, x1 x2 x3 போடுற. கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்கோ அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக புரிஞ்சுட்டே எழுதிடு. இது எந்த ரோ? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இதானே? செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ YX. அவ்வளோதான். ஓகேவா? இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால இங்கே வந்துடுறேன். இது எந்த ரோ? ரெண்டாவது ரோ செகண்ட் ரோ 3வது காலம். அப்போ பாரு, செகண்ட் ரோ 3வது காலம் YZ. அதான் இங்கே. வேறு ஒன்றும் இல்லை.
அடுத்த பாரு, இது எந்த ரோ? 3வது ரோ முதல் ஃபர்ஸ்ட் காலம், 3rd ரோ ஃபர்ஸ்ட் காலம், 3rd ரோ ஃபர்ஸ்ட் காலம் ZX. அவ்வளோதான். இது எந்த ரோ? 3rd ரோ செகண்ட் காலம், 3rd ரோ செகண்ட் காலம் ZY. அவ்வளோதான்ப்பா. இதுதான் ஃபார்முலா. சரி, x1 x2 x3னா இங்கே சொன்னீங்களே மேடம், இங்கே எப்படி மேடம் வரும் அப்படின்னா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் x1 x2, ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலம். அப்போ x1 x3 எது வந்தாலும் இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. எந்த ரோ எந்த காலம் போட்டு ஈஸியாக மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு உனக்கு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்கேன், சால்வ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தட்ஸா. இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஃபார்ம் கேட்குறாங்க. ஃபார்முலா இது ஒன்றும் இல்லை, A11 அப்படியே போட்டுக்கோ. ஓகேவா? அப்படியே ரிவர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே என்ன இருக்குது? A22 y ஸ்கொயர், A33 z ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ நீ பாரு, இது ரெண்டும் ஒன்று தானே. XYனாலும் YXனாலும் சேம் மீனிங் தானே. இது ரெண்டும் ஒன்று. அதே மாதிரி பாரு, XZனாலும் ZXனாலும் ஒன்று. இது ரெண்டும் ஒன்று. இப்படி தான் இருக்கும் எல்லா சம்லையுமே. இது சேமாக தான் இருக்கும். ஈஸியாக நீ புரிஞ்சுக்கலாம். ஒரு சம் நீ மாடல் போட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. அவ்வளோதான். இது ஒன்றுன்னு சொன்னனா, அப்போ 2A12நாலும் 2 மீனிங் ஒன்று தான். 2A12. அடுத்து இது ஒன்றுன்னு சொன்னனா, 2A13நாலும் 3 மீனிங் ஒன்று தான். அதனால 2A13 போட்டுட்டேன். அடுத்து இங்கே பாரு, இது ரெண்டும் சேம்னு சொன்னனா 2A23. அவ்வளோதான். இப்போ நீனே சொல்லு. 1-2னா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் XY வந்துட்டா, அதான் இங்கே XY. ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலம், அப்போ என்ன போடணும்? XZ. செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் YZ. அவ்வளோதான். நீ வேல்யூ எடுத்து எழுதுகிற, இந்த ஈக்குவேஷனை போட்டுக்கிற. அவ்வளோதான். ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்தாங்கன்னா அதையும் உன்னால் மேட்ரிக்ஸ்க்கே எழுத முடியும். மேட்ரிக்ஸாக கொடுத்தாங்கன்னா அதையும் உன்னால் ஈக்குவேஷனுக்கு எழுத முடியும். வெரி சிம்பிள். ஓகேவா? இப்போ அவங்களே கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, 2 மார்க்கில் கேட்பாங்க இது மாதிரி. ரைட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீ மேட்ரிக்ஸ் எதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உனக்கு என்னென்ன தெரியணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், ஒய் ஸ்கொயர், இசட் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தெரியணும். XYனாலும் YXனாலும் ஒன்று, XZனாலும் ZXனாலும் மீனிங் ஒன்று, YZனாலும் ZYனாலும் மீனிங் ஒன்று. அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்? கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுறேன். சொல்லுங்கள். x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2, x2 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -2, x3 ஸ்கொயர் 4. x1 x2நாலும் x2 x1நாலும் சேம் மீனிங் தான். அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. x1 x3 என்னது? -6. x2 x3 x2 x3 பா இது. ஓகே, அதோட கோஎஃபிஷியன்ட் 6. அதையும் போட்டாச்சு. அப்படியே ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம்ம பாரு, மேட்ரிக்ஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம் கேட்குறாங்க ஒரு மேட்ரிக்ஸ்க்கு. அப்போ என்னென்ன தெரியணும்? கோஎஃபிஷியன்ட் எழுதணும்னு ஏற்கனவே இங்கே சொன்னேன்னா என்னென்ன எழுதணும்னு சொல்லிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் தானே இதுனா A11. இது என்ன? A22. இது என்ன? A33. A12நாலும் A21நாலும் ஒன்று தான். தட் வேல்யூ இஸ் -1. A23நாலும் A32நாலும் மீனிங் ஒன்று தான். அதான் இது 4. ஓகேவா சார்? A13நாலும் A31நாலும் மீனிங் ஒன்று தான் 2. A23நாலும் A32நாலும் வேல்யூ ஒன்று தான் 4. ஃபார்முலாவை எழுதுகிற, இந்த ஆன்சரை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் தட் இஸ் த குவாட்ரட்டிக் ஃபார்ம். அவ்வளோதான். இங்கே குவாட்ரட்டிக் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ்னால் உனக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன, x1 ஸ்கொயர் என்ன, -2. என்ன ஆன்சர் இருக்கோ அதை அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதை மாதிரி இதில் என்ன கேட்குறாங்க? குவாட்ரட்டிக் ஃபார்ம் கேட்குறாங்க, மேட்ரிக்ஸ். இதில் வந்து பார்த்துக்கோ, குவாட்ரட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க, இதில் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஃபார்ம் கேட்குறாங்க. தட்ஸ் ஆல். ஃபார்முலா எழுதுகிற, வேல்யூ எடுத்து எழுதுகிற, ஃபார்முலா எழுதுகிற, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்மாக வந்துட்டு. இதுதான் நம்மளோட பேசிக் ஆஃப் இந்த ஃபஸ்ட் யூனிட்டோட பேசிக். இதுதான். இதை தெரிஞ்சால் நீ ஈஸியாக 16 மார்க், ஈஸியாக 20 மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா?